ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப எமோஷ்னல்னு சொல்ல முடியாது. இது விலாக் இல்லை, சும்மா கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகு. இது எங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சென்னையில் இருக்கேன். சென்னையில் ரூம் எடுத்திருக்கோம். அவங்க வந்துட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. இனிமேல் வர்ற வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோவில் அவங்க வர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்ப வந்துட்டு அவங்க ஃபாரின் போயிருப்பாங்க. என்ன சொல்கிறது, அவங்க ஃபாரினுக்கு வந்துட்டு ஜாப் விஷயமாக போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வீட்டில் ஃபீல் பண்ணி, ஏன்னா இப்போ மேரேஜ் ஆகியும் ஒன் மந்த்து தான் ஆகிருக்கு. 1 மந்த்து 10 டேஸ் என்னமோ தான் ஆகிருக்கா. ஸோ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க போய் தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த சூட் கேஸில் வந்துட்டு வெயிட்டு நாங்கள் ஊர்லேயே போடாமையே வந்துட்டோம். ஸோ வந்து அதில் வெயிட்டு போட்டு எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. பாக்கி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்குறோம். நைட்டு தான் ஃப்ளைட்டு. விடிய காலையில் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. போர்டிங் வந்துட்டு 1 மணிக்கு என்னமோ அங்கே போகணும் போல். நம்ம இங்கேருந்து ரூம்லேருந்து ஒரு 10-11 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம். அந்த விலாகு தான். ஸோ இன்னமேல் அடுத்த வர்ற விலாக்லலாம் இதுலேயும் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள விலாக்லேயே நான் போட்டிருப்பேன். எந்த விலாகும் பெருசாக இல்லை. லாஸ்ட்டாக நாங்கள் ஃபங்க்ஷன் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சு சபி அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அடுத்த நாளே ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருந்துச்சு. அந்த ஒரு நாளில் ஃபுல்லாக எல்லாமே வாங்கி வச்சு பேக் பண்ணி இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, எதனால் அவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்க, எதுக்கு அவசரம்? நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, இது ஒரு 18 நாளில் பிளான் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணோம், அவ்வளோ அவசரமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் அவங்களுக்கு முன்னாடியே ஃபாரினில் ஜாப் கிடச்சிருந்துச்சி. அதாவது என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஃபாரினில் ஒர்க்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. விசா வந்துருச்சுன்னா கிளம்பணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து கொஞ்ச நாள்லாம் வந்துட்டு விசாவும் வந்துருச்சு. போய் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விசா வந்துச்சு. போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன ஆணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் அவ்வளோ பேசுகிறதுக்கு எனக்கு தெம்பும் இல்லை. அவங்க காலையிலேருந்து எல்லாருமே அழுதுகிட்டாங்க. வீட்டிலேருந்தே எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இங்கே வந்துட்டுமே பெருசாக வந்துட்டு ஒரு இதே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு மால் போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் ஆசைப்பட்டு இருந்துச்சுங்க. சரி மால் போயிட்டு அதுக்கப்புறம் மால் போயிட்டு வேறு எங்கேயுமே போகல. வடபழனி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த முருகரை போய் பார்க்குறதுக்கு கூட எனக்கு வந்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதனால் சரி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே வேறு செம மழையா, அதனால் வந்துட்டு வெளியில் எங்கேயுமே போகல. இப்போ தான் மழை லைட்டாக விட்டுருக்குன்னொன்னே பாஸ்போர்ட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம். அதையும் வெயிட் போட்டு பார்த்துருவோம். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 30 கிலோவும் ஹேண்ட் லக்கேஜில் 7 kg மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு நிறையா திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து விட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரெஸ்ஸஸ், ஷூ, நிறையா ஜாமெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, அது எல்லாமே வந்துட்டு 30 கிலோவுக்கு கம்மியாக தானே இருக்கணும். ஒரு 29 கிலோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 30 கிலோவும் வச்சுட்டு அனுப்ப முடியாது. நாகப்பட்டினத்துலேயே வெயிட் போட்டிருக்கலாம், ஆனால் நமக்கு வெயிட் போடுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா 1 டேயில் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி அடுத்த நாளெல்லாம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்போ தான் வாங்கினேனே அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே பழசு வச்சுருந்தாங்க, முன்னாடி போட்டிருந்தது. சரி இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் அவங்களுக்குள்ள தேவையான எல்லாமே வாங்கி எல்லாமே செட் பண்ணி அனுப்புனதுனால தான் வந்துட்டு டைம் ஃபுல்லாக போனதே தெரியல. டைமே எங்களுக்கு இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு அப்படியே டைம் அங்கே நாகப்பட்டினத்தில் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டும் வந்துட்டு அந்த ஒரு 1/2 hourல டிக்கெட் புக் பண்ணி சென்னை வந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் தான் வந்தோம். இயர்லி மார்னிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நானும் போய் குளித்து கிளம்பி அவங்க ஃபாரின் போகிற விலாகு வந்துட்டு எப்படி ஃபாரின் போகிற டயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் விலாக் எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா எனக்கு சுத்தமாக நான் வந்ததுலேருந்தே எந்த விலாகுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. சும்மா சின்ன ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன கிளிப்பாக மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லணும்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அண்ணன் எங்கே ஏன் போனாங்க அப்படிலாம் கேட்பீங்கல்ல. அதனால தான் வந்துட்டு சரி ஒரு வீடியோவாகவே அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசுகிற சவுண்டும் அவ்வளோவா கேட்குதா என்னன்னு தெரியல. கேட்கலைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவங்க இல்லாத ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அது பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே அது பேச வேணாம், அந்த டாபிக் பேச வேணாம். அவங்க நல்லபடியாக ஊருக்கு போகட்டும். நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லா விஷயமே. இது பார்க்குறப்ப கூட அவங்க ஃபாரினில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். காலையிலேருந்து அவங்களோட ஃபேஸு கூட நான் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேருமே இப்படியே ஃபேஸ் பார்த்தாலே செம்மையாக அழுக வந்துடுது. இப்போ தான் தெரியுது வந்து இந்த ஃபாரின் போகிறவங்களோட ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப கஷ்டம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நிறைய விஷயம். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த 1 மந்த் இப்போ தான் மேரேஜ் ஆகி, அதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த் அவங்கள தெரியும். இப்போ ஒரு 1 மந்த் மேரேஜ் ஆகிடுச்சு. இந்த 4-5 மந்த்து தான் வந்துட்டு நான் அவங்க கூட பேசி பழகியிருக்கேன். இந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே நாங்கள் கூட இருந்தோம். ஆனால் இதே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தச்சுலாம் சமாளுக. நேற்று நைட்டுக்கு நாங்கள் ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தோம் பஸ்ஸில் வர்றப்பையும். பிள்ளை செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் அழுகிறத பார்த்து அவங்களும் அழுக ஆரம்பிச்சு, நானும் அழுக ஆரம்பிச்சு அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குது. யாராவது அந்த மூஞ்சை பார்த்தா கூட செம்மையாக அப்படியே செம்ம எமோஷ்னல் ஆகுது. ஒரு விஷயம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுதா. அதனால நாங்களே கண்ட்ரோல் பண்ணி நான் காலையிலேருந்து அவங்க சைடே திரும்பாத மாதிரி பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கள ஜாலியாக அப்படி பேச வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு தெரியலை என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபாரின் போகட்டும், போனால் மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். ஸோ வந்து நம்ம வீட்டுக்காக போய் தான் அவங்க ஆகணும். ஒரு நிமிஷம், என்னோடய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ வந்துட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்புறேன். எனக்குமே டைம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சி. 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போர்டிங் போகணும் அப்படி இப்படின்ட்டு இப்போ தான் கால் பண்ணாங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டியா அப்படின்ட்டு. ஸோ நான் கிளம்புறேன். அடுத்த விலாகில் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விலாகில் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் எனக்கு சொல்கிறது இல்லை. இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.